Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை தலைவர் மற்றும் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடந்த முறை இடம்பெற்ற தேர்தலின் போது ஏனைய உறுப்பினர்களை விட குறைந்தளவு வாக்குகளையே பெற்றுக் கொண்டுள்ளதாக கட்சி செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு மக்கள் வரம் குறைந்தவர்களுக்கு கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கையை முன்னெடுக்க முடியுமா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தலைமைத்துவ சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கடந்த பொது தேர்தலின் போது கண்டி மாவட்டத்தில் 3வது இடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டு ARM அப்துல் காதர் மற்றும் ரவ் ஹக்கீம் ஆகியோர் தலா 1 மற்றும் 2 இடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டனர். லக்ஷ்மண் கிரியல்ல பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் பல அமைச்சு பதவிகளை வகித்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியை தோல்வியடைய செய்வதற்கு செயற்பட்டவர். பின்னர் அவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டார். பொதுஜன ஐக்கிய முன்னணியில் இருக்கும் போது கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு 59,463 வாக்குகளை பெற்றுள்ளார். பின்னர் 2004ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு 81,136 வாக்குகளை பெற்றிருந்தார். இருப்பினும் லக்ஷ்மண் கிரியல்லவின் வாக்கு வங்கியில் ஏற்பட்ட வீழ்ச்சியோடு 2010ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது 53,690 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். வாக்குப்பலத்தில் வீழ்ச்சியடைந்த அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை உறுப்பினராக செயற்படுவதோடு செயற்குழு உறுப்பினராகவும் உள்ளார். அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட தலைவராக உள்ளமை கவலைக்குரிய விடயம் என்று கட்சி செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தலைமைத்துவ சபை உறுப்பினராக உள்ளார். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் போது அவரது தொகுதியான குண்டசாலை தேர்தல் தொகுதி தோல்வியடைந்ததுடன் திஸ்ஸ அத்தநாயக்க தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.